நம்மள் பலருக்கு வாழ்க்கைங்கிறது எப்பவுமே பழுதான ஒரு வீட்டை சரி பண்ற மாதிரியே தான் இருக்கு இல்லையா? சுவத்துல விரிசல் விழுந்தா பூசுறோம், குழாய் உடைஞ்சா ஒட்டுறோம். ஆமா. நம்ம எப்பவுமே ஏதோ ஒன்னு சரி பண்ணிட்டே தான் இருப்போம். கரெக்ட். நம்ம மனசையும் அப்படிதான் நாம அணுகுறோம். எனக்கு கோபம் வருது, அதை சரி பண்ணணும், அமைதி இல்ல, அதை தேடணும்னு காலம் முழுக்க நம்மள நாமே ஒரு மாதிரி ரிப்பேர் பண்ற வேலையில தான் பிஸியா இருக்கும். கண்டிப்பா. ஆனா அந்த வீடே ஒரு மாயைனா? ஓ, சரி செய்ய வேண்டிய சுவரோ குழாயோ அங்க உண்மையிலேயே இல்லைனா? உங்களுக்கான இந்த ஆழ்ந்த அலசல்ல கிரெக் குட் எழுதின ஆஃப்டர் அவேர்னஸ், அதாவது அந்த புத்தகத்தை வச்சு இந்த கேள்வியை தான் நம்ம உடைக்க போறோம். பல ஆன்மீக பாதைகள் நம்மளை எப்படி சரி செய்ய முயலுதுன்னு நமக்கு தெரியும். ஆமா. ஆனா இந்த புத்தகம் சொல்ற அந்த நேரடி பாதை, அதாவது டைரக்ட் பாத்து உங்களை எதையும் மாத்திக்க சொல்லல, உங்க பார்வைய மட்டும்தான் மாத்த சொல்லுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் ஒரு பெரிய சுமையை நம்ம தலையிலிருந்து இறக்கி வைக்குது. கரெக்ட். தத்துவங்களை நம்ம அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி கிரெக் குட் ரொம்ப சிம்பிளா மாத்திருக்காரு. இத புரிஞ்சுக்க நீங்க பல வருஷம் தியானம் பண்ணிருக்கணும்னோ, காட்டுக்கு போய் தவம் பண்ணணும்னோ அவசியமே இல்ல. நிஜமாவா? அப்போ எந்த முன் அனுபவமும் தேவையில்லையா? தேவையே இல்ல. நீங்க இப்ப இந்த நிமிஷம் இந்த ஆழ்ந்த அலசலை கேட்டுட்டு இருக்கிற அதே சாதாரண மனநிலையோடவே இத தொடங்கலாம். அப்போ நாம முதல்ல பேசின அந்த வீட்டை சரி பண்ற வேலைக்கும் இந்த நேரடி பாதைக்கு என்ன வித்தியாசம்? நம்மள நாமே திருத்திக்கிறது தானே பொதுவா ஆன்மீகம்னு நம்ம நினைக்கிறோம். அதத்தான் படிப்படியான பாதை அப்படின்னு சொல்றோம். அது உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிற ஒரு பயணம். மனசை அமைதிப்படுத்துறது, கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுன்னு நிறைய படிகள் அதுல இருக்கு. ஓஹோ, அதாவது ஒரு ஏணிப்படியில ஏறுற மாதிரி. அதேதான். ஆனா நேரடி பாதைங்கிறது ரொம்பவே வேற. அது உங்களை மேம்படுத்துறத விட, நான் யார் அப்படிங்கிற அடிப்படை கேள்வியை எழுப்பி நீங்க ஏற்கனவே முழுமையானவர் தான் அப்படிங்கறத உணர வைக்குது. புரியுது. ஆனா இது எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது? இத விளக்க புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான ஜென் கதை ஒன்னு இருக்கு. ஜென் புத்த மதத்தோட 5வது குரு தனக்கான வாரிசு தேர்ந்தெடுக்க ஒரு போட்டி வைக்கிறாரு. ஜென் கதைனாலே கொஞ்சம் குழப்பமா, ஆனா ரொம்ப ஆழமா இருக்குமே. ஆமா. அங்கிருந்து ரொம்ப படிச்ச ஒரு மூத்த துறவி ஒரு கவிதை எழுதுறாரு. உடல்ங்கிறத போதி மரம், மனம்ங்கிறது ஒரு தெளிவான கண்ணாடி. அதுல தூசி படியாம இருக்க நம்ம எப்பவும் அதை தொடச்சுக்கிட்டே இருக்கணும். கேக்குறதுக்கு ரொம்ப லாஜிக்கா இருக்கே. மனசு சுத்தமா வச்சுக்கணும். இதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல. ஆனா அங்க மடாலயத்துல சும தூக்குற வேலை செஞ்சிட்டு இருந்த ஹுய்னேங் அப்படிங்கிற படிக்காத ஒருத்தர் இதை கேட்டுட்டு இன்னொரு கவிதை சொல்றாரு. ஓ, அவர் என்ன சொன்னாரு? அடிப்படையில் போதி மரம்னு ஒன்னும் இல்ல, கண்ணாடிய வைக்க ஒரு ஸ்டாண்டு கூட இல்ல. ஆரம்பத்துல இருந்தே கண்ணாடின்னு ஒன்னு இல்லாதப்போ அப்புறம் எங்க இருந்து தூசி தடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆட, கண்ணாடின்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறது கொஞ்சம் தலை சுத்துற வைக்குது. ஆமா. இத கேட்ட 5வது குரு அந்த சும தூக்குறவரையே 6வது குருவா அறிவிக்கிறாரு. இதுதான் நேரடி பாதை. சரி செய்ய அங்க எந்த கண்ணாடியும் இல்லங்கறத உணர்றது. ஓஹோ, அதாவது இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்மார்ட் போன்ல அடிக்கடி ஓஎஸ் அப்டேட் பண்ணி வைரஸ் வராம ஆன்டிவைரஸ் போடுறது படிப்படியான பாதைன்னா, அந்த போனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல, நாம வெறும் யூசர் மட்டும்தான் உணர்றது நேரடி பாதையா? அந்த உவமை ஓரளவுக்கு பொருந்தது. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. என்ன திருத்தம்? யூசர் வேறு, போன் வேறுன்னு நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா நேரடி பாதை என்ன சொல்லுதுன்னா, அந்த போன், அந்த வைரஸ், அதை தேடுற யூசர் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே வெறும் உணர்வு தான் சொல்லுது. எல்லாமே உணர்வுதானா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கே. அதாவது நீங்க எதையுமே பராமரிக்க வேண்டியதில்லைங்கிற அந்த முழுமையான சுதந்திரத்தை தான் இது கொடுக்குது. சரி, தியரியா கேட்கறப்போ நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல நான் ஒரு கண்ணாடி இல்ல, நான் அந்த உணர்வு தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதோ சுய விசாரணை பண்ணணும்னு புத்தகம் சொல்லுதுன்னு சொன்னீங்க. ஆமா, அது ரொம்ப ஈஸியா கிரெக் குட் ஒரு கடிகார பரிசோதனை மூலமா விளக்குறாரு. நீங்க இப்போ உங்க ரூம்ல ஒரு கடிகாரம் டிக்டாக்னு சத்தம் போடுறத கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, டிக்டாக் டிக்டாக் கேக்குது. இப்ப கண்களை மூடிக்கோங்க, அந்த சத்தத்தை மட்டும் கவனிங்க. அந்த சத்தத்துக்கு உள்ளார இரும்புலயோ பிளாஸ்டிக்லயும் செஞ்ச ஒரு கடிகாரம் இருக்கிறத உங்களால நேரடியா உணர முடியுதா? இல்ல. என் காது எனக்கு கடிகாரத்தை காட்டல, வெறும் சத்தத்தை மட்டும்தான் காட்டுது. கடிகாரம் அங்க இருக்குங்கிறது என் மூளை சொல்ற ஒரு லாஜிக் தான். கரெக்ட். இப்போ அடுத்த கட்டம். அந்த டிக்டாக் சத்தத்துக்கும் அதை கேக்குற உங்க செவித்திறனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சத்தம் எங்க முடியுது, செவித்திறன் எங்க தொடங்குதுன்னு உங்களால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதுன்னு தோணுது. ஏன்னா சப்தம் கேட்கும்போது தான் எனக்கு காது கேக்குதுங்கிறதே தெரியுது. ரெண்டும் ஒரே அனுபவமா தான் இருக்கு. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. அந்த செவித்திறனோ அந்த சத்தமோ உங்களோட உணர்வுக்கு வெளியில நடக்குதா? உணர்வுக்கு வெளியிலயா? இல்ல,
எல்லாமே என் உணர்வுக்குள்ள தான் நடக்குது. அப்போ கடிகாரங்கிறது சத்தம், சத்தங்கிறது செவித்திறன், செவித்திறன்கிறது உங்க உணர்வு. எல்லாமே கடைசியில உணர்வாகவே முடிகிறது. இது புரியுதா? ஓ, இதே லாஜிக்க பார்வைக்கும் பயன்படுத்தலாமா? இப்போ என் முன்னாடி ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குன்னா நான் பழத்தை பார்க்கல, ஆரஞ்சு நிறத்தை தான் பார்க்கறேன். ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த நிறம்ங்கிறது ஏன் பார்வை, பார்வைங்கிறது ஏன் உணர்வு. அப்போ எனக்கு வெளியில தனிப்பட்ட முறையில எந்த பொருளும் இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நமக்கு வெளியில ஒரு உலகம் தனியா இயங்குதுங்கிற அந்த பிரிவினை உணர்வை இந்த விசாரணை உடைக்குது. பார்க்கற ஆளும் பார்க்கப்படுற பொருளும் அந்த உணர்வுல ஒண்ணாயிடுது. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய நெருடல் வருது. என்ன நெருடல்? நீங்க சொல்றது தத்துவமா சூப்பரா இருக்கு. ஆனா நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். வேகமா ஒரு கார் என் மேல மோத வருது. அப்போ நான் இந்த கார் ஒரு மாயை, அது வெறும் சத்தம், சத்தம்னா ஏன் உணர்வுதான்னு தத்துவம் பேசிட்டு அப்படியே நிக்க முடியுமா? நல்ல கேள்வி. கார் என் மேல மோதுனா என் எலும்பு உடையுமே. அப்போ இந்த நேரடி பாதை என்னதான் சொல்லுது? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். நேரடி பாதைங்கிறது பௌதீக யதார்த்தங்கள, அதாவது ஈர்ப்பு விசை, ஆபத்துகள் இதையெல்லாம் மறுக்கிற முட்டாள்தனமான தத்துவம் இல்ல. கார் வந்தா நீங்க கண்டிப்பா விலகித்தான் ஆகணும். அப்போ இதுல என்னதான் மாறுது? அது என்ன பண்ணுதுன்னா, நான் இங்க உடல் மட்டும்தான், இந்த உடல் அழிஞ்சா நான் அழிஞ்சிடுவேங்கிற குறுகிய எண்ணத்துல இருந்து உங்களை விடுவிக்குது. ஆனா வலி வந்தா நான் தானே துடிக்கணும். உடல் அடிபட்டா எனக்கு வலிக்குமே. அப்புறம் எப்படி நான் வெறும் உணர்வுன்னு என்னால ஏத்துக்க முடியும்? உடலுக்கு வலி கண்டிப்பா இருக்கும். அது ஒரு பயாலஜிக்கல் சிக்னல். ஆனா அந்த வலிய நினைச்சு வரக்கூடிய உளவியல் ரீதியான துன்பம் இருக்கு பாருங்க. அதாவது, ஐயோ நான் செத்துடுவனோ, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு பயம் வருதுல்ல, அதான் சொல்றீங்களா? அதேதான். அதுதான் பிரிவினையால் வர்ற துன்பம். நீங்க உங்களை எல்லையற்ற உணர்வா உணரும்போது அந்த பயம் உங்களை விட்டு போயிடுது. நீங்க உடலை பாதுகாப்பீங்க, ஆனா பதற்றம் இல்லாம ஒரு சாட்சியா அதை செய்வீங்க. ஓஹோ, வலிய நீக்காது, ஆனா வலிய பத்திய பயத்தை நீக்கிடும். இது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. நீங்க அந்த சாட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்க. இந்த சாட்சிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே இப்படி தெளிவா இருக்குமா? இல்ல, கிரெக்குட் புத்தகத்துல இத 3 நிலைகளா பிரிக்கிறாரு. நாம சுய விசாரணை செய்யும்போது இந்த சாட்சி படிப்படியா எப்படி பரிணாமம் அடையுதுன்னு சொல்றாரு. முதல் நிலை தொடக்க நிலை சாட்சி. தொடக்க நிலைனா நாம இப்பதான் இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறோம், அப்படியா? ஆமா. அந்த ஸ்டேஜ்ல இந்த சாட்சி அல்லது உணர்வுங்கிறத நாம ஒரு பெரிய மூளை மாதிரியோ ஒரு தனி என்டிட்டி மாதிரியும் நினைப்போம். அதுக்கு கவனம் செலுத்துற திறமை இருக்குன்னு நம்புவோம். அதாவது என் கண்ணுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஆள் உட்காந்து உலகத்தை பார்க்கற மாதிரி ஒரு ஃபீல், அதானே? கரெக்ட். நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. அடுத்து 2வது நிலை, தெளிவான சாட்சி. நீங்க விசாரணைய ஆழமாக்கும்போது இந்த சாட்சிக்கு எந்த குணாதிசயங்களும் இல்லங்கிறது உணர்வீங்க. குணாதிசயங்கள் இல்லைனா ஆசைகள், நினைவுகள் எதுவுமே இருக்காதா? ஆமா. எல்லாமே இந்த சாட்சிக்கு முன்னாடி தோன்றி மறையிற வெறும் காட்சிகள் தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு தூய்மையான, எல்லையற்ற திறந்த வெளி மாதிரி. இருங்க, இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பார்க்கறேன். நான் சைக்கிள் ஓட்ட பழகும்போது கீழே விழாம இருக்க முதல்ல அந்த பேலன்ஸ் சக்கரங்களை பயன்படுத்துவேன். அதுதான் தொடக்க நிலை சாட்சி. அருமையான உதாரணம். அப்புறம் கொஞ்சம் பழகுனதும் அந்த சக்கரங்களை கழட்டிட்டு ஓட்டுவேன். ஆனா இன்னும் நான் சைக்கிள் ஓட்டுறேங்கிற கவனம் இருக்கும். அதுவா இந்த தெளிவான சாட்சி? அந்த உவமை ஓரளவுக்கு பொருந்தது. அந்த தெளிவான சாட்சியில நான் சாட்சியா இருக்கேங்கிற உணர்வு இருக்கும். ஆனா 3வதும் இறுதியானதுமான நிலை ஒன்னு இருக்கு. அதுதான் கரைந்து போதல். கரைந்து போதல்னா சைக்கிள் ஓட்டுறோங்கிற நினைப்பே இல்லாம போறதா? ஆமா. இந்த நிலையில பாக்குறவன், பார்க்கப்படுற பொருள் அப்படிங்கிற 2மே மறைஞ்சிடும். நான் வேற, இந்த உலகம் வேறுங்கிற இடைவெளி சுருங்கி எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற முழுமையான விடுதலையை அடையிறது. இதுதான் அத்வைதத்துல சகஜ சமாதி அப்படின்னு சொல்வாங்க. நாமே அந்த பயணமா மாறிடுறதுன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? தயங்காம கேளுங்க. எல்லாமே என் உணர்வு தான். எனக்கு வெளியில எதுவுமே இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ நான் மட்டும்தான் அந்த உலகத்துல இருக்கனா? இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாமே என் மனசு உருவாக்குன வெறும் கற்பனையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களோட சிந்தனைகளை என்னால பார்க்க முடியலையே. அப்ப நான் மட்டும்தான் ரியலா? இது கொஞ்சம் பயமா இருக்கே. தத்துவத்துல இதத்தான் சாலிப்சிசம் அப்படின்னு சொல்வாங்க. நிறைய பேருக்கு இந்த பயம் வரும். ஆனா இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, நீங்க இன்னும் அந்த உணர்வை உங்களோட தனிப்பட்ட மூளைக்குள்ள அடைச்சு வச்சு பாக்குறீங்க. வேற எப்படி பார்க்கணும்? நேரடி பாதையின்படி உணர்வு அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட சொத்து இல்ல. நீங்க அப்படிங்கிற ஒரு நபரே
அந்த உணர்வுக்குள்ள தோன்ற ஒரு அலைதான். நானும் அப்படி ஒரு அலைதான். ஓ, அப்ப நான் வேறு மத்தவங்க வேறுங்கிறது உடலை மையமா வச்சு பார்க்கும்போது தான் வருதா? ஒரே உணர்வுதான்னு புரிஞ்சிடும். ஓகே, தனிப்பட்ட நான் இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். சரி, இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே உணர்வுதான்னா நான் ஏன் நல்லவனா இருக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணாலும் அதுவும் ஒரு உணர்வுதானேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலாமா? இத ரொம்ப கவனமா அணுகணும். ஞானம் அடைஞ்சிட்டா தானாகவே நல்ல குணங்கள் வந்துடும், அவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பரவலான மாயை இருக்கு. ஆனா அது உண்மை அல்ல. ஆமா, நிறைய ஆன்மீக குருமார்கள் மோசடிகள்ல மாட்டிக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா? அதனாலதான் கிரெக் குழும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அத்வைதமா இருந்தாலும் சரி, பௌத்தமா இருந்தாலும் சரி, அறநெறிய ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளமா வலியுறுத்துறாங்க. அதாவது அன்பு, கருணை, நேர்மை இதெல்லாம் இல்லாம தத்துவம் பேச முடியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அறநெறி தான் ஒரு மனிதனோட மனச திறந்து இந்த விசாரணையே சுலபமாக்குது. மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, நேர்மையா நடக்கிறது, இதெல்லாம் உங்க அகங்காரத்தை குறைச்சு உங்களை மென்மையாக்குது. புரியுது, ஒரு மென்மையான மனசுல தான் எல்லாமே ஒண்ணுங்கிற புரிதல் ஆழமா பதியும். கரெக்ட். வெறும் மூளைய வச்சுக்கிட்டு தியரியா இத படிச்சா அது ஒரு வரட்டு பிடிவாதமா தான் மாறும். ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. அப்போ மற்றவங்க கிட்ட காட்டுற அன்பு தான் இந்த முழு பயணத்துக்கும் பேஸ்மெண்ட். சரி, இந்த வழியில போறதுக்கு ஒரு குரு நேர்ல தேவையா? புத்தகத்துல பல்கேரியாவை சேர்ந்த ஒரு மாணவரோட கடிதம் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அந்த மாணவர் ஒரு உருக்கமான கேள்வியை கேக்குறாரு. என்ன கேட்டாரு? பணமில்லைன்னு ஏதோ கேட்டதா படிச்சேன். ஆமா, என்கிட்ட பணம் இல்ல, என்னால் இந்தியா ஒரு குருவை நேர்ல சந்திக்க முடியாது. நான் புத்தகங்கள் மட்டும் படிச்சா போதுமா? எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு கேக்குறாரு. நம்ம ஊர்லயே நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு குரு நேர்ல வந்து தீட்சை கொடுத்தால்தான் ஞானம் கிடைக்கும்னு. புத்தகத்துல இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? பாரம்பரியமா அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும், ஸ்ரீ ஆத்மானந்தாவோட பல்வேறு எழுத்துக்களை சுட்டிக்காட்டி கிரெக் குட் இதுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு பதில தர்றாரு. நேர்ல சந்திக்காமலே முடியுமா? கண்டிப்பா. குருவ நேர்ல சந்திக்காமலேயே ஆழமான புத்தகங்கள் மூலமாவும் உயர்ந்த பகுத்தறிவு மூலமாவும் ஒருத்தரால விடுதலையா அடைய முடியும்னு விளக்குறாரு. உங்க உள் மனசுல எழும்புற உண்மையான தேடலும் நேர்மையான சுய விசாரணையுமே உங்களுக்கு சிறந்த குருவா செயல்படும். நிஜமாவே இது ரொம்ப பெரிய ஆறுதல். நாம எங்க இருந்தாலும் நம்ம தேடல் உண்மையா இருந்தா போதும். சரி, நாம இப்போ இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். சொல்லுங்க. இந்த முழு பயணத்தோட இறுதி இலக்க பத்தி பேசும்போது கிரெக் குட் மகிழ்ச்சியான முரண்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது என்ன முரண்பாடு? நேரடி பாதையோட மிகப்பெரிய அழகே அதுதான். இந்த தத்துவங்கள், சுய விசாரணை எல்லாமே தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு கருவி மாதிரி. எப்படி? முள்ளை எடுக்க ஒரு முள்ளை யூஸ் பண்ணிட்டு கடைசில 2 முள்ளையும் தூக்கி போடுற மாதிரியா? அதேதான். கடைசியில உணர்வு அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு தத்துவ பார்த்த கருவிதான். அதுவே முழுமையான உண்மை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் விடுதலை. ஓஹோ, அப்போ நாம தத்துவங்களை இறுக்கமா பிடிச்சுக்க கூடாதா? கண்டிப்பா கூடாது. நாம எந்த அளவுக்கு தத்துவங்களை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும்னு வாதாடுறோமோ அந்த அளவுக்கு நாம விடுதலையிலிருந்து தள்ளி போறோம்னு அர்த்தம். எந்த ஒரு கருத்தின் மீதும் பிடிவாதம் இல்லாம ரொம்ப சுதந்திரமா எல்லாவற்றையும் ஒரு மகிழ்ச்சியான முரண்பாட்டோட அணுகணும். இத கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப லேசா இருக்கு. தத்துவங்களை ஒரு பாரமா சுமக்காம சுதந்திரமா இருக்கிறது. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த மகிழ்ச்சியான முரண்பாடுங்கிறத உங்க அன்றாட வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. உங்க ஆபீஸ்லயோ இல்ல உறவுகள்லயோ ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க தனித்து நின்னு பாதிக்கப்படுறதா நினைக்காம எல்லாமே ஒரு பெரிய உணர்வின் வெளிப்பாடுன்னு பார்க்கும்போது உங்க மன அழுத்தம் எப்படி மாயமாவுதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஆமா, உங்க அனுபவங்கள்ல நீங்க சிக்கிக்காம அந்த அனுபவங்களே நீங்கள்தான் உணரும்போது ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். சரியா சொன்னீங்க. உங்களுக்கான ஒரு இறுதியான சிந்தனையோட இதை முடிக்கிறோம். உங்களை வரையறுக்கிற எல்லா லேபிள்களையும், உங்க பேரு, உங்க தொழில், ஏன் நான் ஒரு உணர்வுங்கிற அந்த லேபிளையும் கூட முழுசா தூக்கி எரிஞ்சிட்டா அந்த முழுமையான சுதந்திரத்துல மீதம் இருக்கிறது என்னவா இருக்கும்? இதை பத்தி நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அருமையான கேள்வி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, இந்த தேடல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் எந்த விதமான மானிட்டைசேஷன் இல்லாம தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிகவும் உதவும். ஆமாம், என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் நீங்க வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு கொடுத்தாலே போதும். ஒரு சின்ன ஆதரவும் எங்களுக்கு பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் ரொம்ப தேவையா இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.